8th standard chapter 1 numbers exercise 1.4ல 6th question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா find the square root using long division method. ஸ்கொயர் ரூட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பார்த்துருப்போம், அதாவது பகா காரணி முறை. இது பார்த்தீங்கன்னா நீள் வகுத்தல் முறை, லாங் டிவிஷன் மெத்தடில் போடணும்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது ஸ்கொயர் ரூட்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் மாடல் இதே கான்செப்டில் தான் வரும், சரிங்களா? இதில் நான் 4th சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 7 9 5 6. ஓகேங்களா? எழுதும்போது எப்பவுமே கொஞ்சம் நல்லா கேப் விட்டு எழுதிக்கோங்க. ஸ்கொயர் அப்படின்னாலே அல்லது ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே 2ன்ற நம்பர் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இதை எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 2 பிரிக்கணும். அப்படி பிரிக்கும்போது லாஸ்ட்ல இருந்து 2 2 பிரிக்கணும். ஸோ இந்த 2 அடுத்தது இந்த 2, இங்கே 2 நம்பர் இருந்தாலும் சரி அல்லது சிங்கிளாக இருந்தாலும் சரி நோ ப்ராப்ளம். இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. லாங் டிவிஷனை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவிஷனை நல்லா பெருசாக எடுத்து போட போறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. இது சிங்கிள் டிஜிட்டாக வந்தாலும் நோ ப்ராப்ளம் அல்லது டபுள் டிஜிட்டாக வந்தாலும் நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் போடக்கூடிய நம்பர், அதாவது சைட்லையும் போடணும் மேலேயும் போடணும். சைடில் போடுறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைசர், அதாவது வகுத்தி. இங்கே மேலே போடுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட், அதாவது ஈவு. நீங்கள் இந்த டிவைசர் கோஷன்ட் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு பதிலாக சைடில் மேலே அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ நம்ம சைட்லையும் மேலேயும் நம்பர் போட போகிறோம். அப்படி போடக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான நம்பராக இருக்கணும், சரிங்களா? அந்த நம்பர் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒன்று இந்த உள்ளே இருக்கிற நம்பர் வரா மாதிரியே போடுங்க, இல்லைன்னா கம்மியாக போடணும். இதுதான் கான்செப்ட். டிவிஷனுக்குமே நம்ம பொதுவாக என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா டபுளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே சிங்கிள் டிஜிட் இருக்குது. ஸோ 1 1s are 1, கரெக்டுங்களா? ஸோ 1 1s are 1. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனாக சப்ட்ராக்ட் பண்ணணும். 1ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0. பொதுவாக நம்ம டிவிஷனில் என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்பர் இறக்கும். ஆனால் இந்த லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த 2 2 பிரிச்சிருக்கிறோன்றதுக்கு அடையாளமாக இந்த பார் மாதிரி மேலே போடுறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த கோடை நம்ம கரெக்டாக பிரிச்சுட்டோம்னா இப்போ இறக்கும் போது எத்தனை நம்பர் இறக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்னா 2 நம்பர். அந்த 2 நம்பரை அப்படியே எடுத்து எழுதுங்க. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்டெப்போடைய அடுத்த வெர்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே வரும் till you get 0, ரிமைண்டர் 0 வர வரைக்கும் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ 79 வந்துருச்சு, அதாவது இறக்கிட்டோம். இறக்கின பிறகு நீங்கள் பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் அப்படின்னாலே எந்த நம்பரை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற நம்பரை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. அந்த நம்பரை எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் போடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவைசர் கோஷன் அந்த கான்செப்ட்லாம் போகாதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மேலே சைடில் உள்ள அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ மேலே இறக்கின பிறகு எங்கே பார்க்கணும்? மேலே பார்க்கணும். மேலே இருக்கிறது என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எங்கே போடணும்னா சைடில் போடணும். இப்போ சைடில் போட்ட பிறகு ரஃப் காலத்தில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர் சைடில் போட்டிங்களோ அதை எடுத்துக்கோங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இன்டூ இன்னொரு பாக்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா இங்கேயும் நான் போடக்கூடிய நம்பர் ஒரே மாதிரியான நம்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாக்ஸ்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன நம்பர் போடணும்? இங்கே போடுற நம்பரே தான் இங்கே போடணும். ஸோ இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், உள்ளே இருக்கிற நம்பர் வரலாம் அல்லது அதை விட கம்மியான நம்பர் வரலாம். இதுதான் கான்செப்ட். அப்போ 9 முடியுதுங்களா? சும்மா ரஃபாக நான் என்ன பண்ணுறேன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே 3 போட்டேன்னா இங்கேயும் 3 தான் போடணும். ஸோ 3 3s are 9, 3 2s are 6. கம்மியாக வருது 79 விட. ஒருவேளை நான் 4 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 4s are 16 சொல்லிட்டு வந்துடும். 4 2s are 8, 9, அதாவது இதை விட ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு பெட்டர் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 × 3 போடுறது தான். இப்போ இதை எப்படி எடுத்து எழுதணும்? இங்கே என்ன போட்டிருக்கிறீங்க? 2 நம்பரும் என்ன போட்டிருக்கிறீங்க? 3 இல்லைங்களா? அந்த நம்பரை சைட்லையும் போடணும் மேலேயும் போடணும். எந்த நம்பர் பாக்ஸில் இருக்குதோ அந்த நம்பர் சைட்லையும் போடணும் மேலேயும் போடணும். வந்த ஆன்சரை தூக்கி உள்ளே எழுதுங்க. அப்படி எழுதும்போது பின்னாடியிலேருந்து, அதாவது 1's place 1ஆம் இடத்துலேருந்து எடுத்து எழுதுங்க. 9 6. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ 9ல் 9 போச்சுன்னா 0, 7ல் 6 போச்சுன்னா 1. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதை அப்படியே திரும்ப ரிப்பீட் மோடில் இங்கே போடுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கும்போது எத்தனை நம்பர் இறக்கணும்? 2 நம்பராக இறக்கணும். ஸோ அப்போ அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 and 6. எப்போவுமே போடும்போது நம்பரை நேராக எடுத்து போடுங்க, அப்போ தான் கேல்குலேஷன் க்ளீனாக இருக்கும். இப்போ இறக்கிட்டோமா? இறக்கின பிறகு எங்கே பார்க்க சொன்னோம்? ப்ரீவியஸ் இதில் மேலே இருக்கிறத பார்க்க சொன்னோம். மேலே என்ன இருக்குது? அந்த மொத்த நம்பரையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 13ன்னு இருக்குதுங்களா மேலே? 13 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 3s are 6, 2 1s are 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணதை எங்கே போடணும்? சைடில் போடணும். கீழே இறக்குறீங்க, கீழே ஆப்போசிட் என்ன பார்த்தீங்கன்னா மேலே, ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் ஏதாவது புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ டவுனு, அதுக்கு அடுத்தது அப்பு, அதுக்கு அடுத்தது சைட். ஸோ டவுனு, அப்பு, சைட். ஸோ இந்த கான்செப்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே ப்ரொசீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்துட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் எப்படி ஒரு சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்களோ ப்ளேவே மெத்தடில், அந்த அளவுக்கு உங்களுக்கு சம் மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஸோ இப்போ வந்த ஆன்சரை எங்கே போடணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் போடணும். சைடில் போட்ட பிறகு இந்த சைடில் போட்ட மாதிரி இங்கே ரஃப் காலத்துக்கு சைடில் வந்துடும். ஸோ 26ன்னு போட்டாச்சுங்களா? பாக்ஸு இன்ட்டு பாக்ஸ். இந்த பாக்ஸ்லாம் போடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். இங்கேயும் நம்ம ஒரே நம்பர் தான் போடணும் அப்படின்றதுக்காக. சரி, ரைட்டு. இப்போ முடிகிற நம்பர் என்ன இருக்குது? 6ன்னு இருக்குதுங்களா? இப்போது சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கோங்க. எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6ல் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 4s are 16. அதே மாதிரி வேறு எந்த நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 6 6 are 36. நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ 4 4s are என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 16, ரிமைண்டர் 1. 4 6 are 24 + 1 என்ன வந்துடும்னா 25, ரிமைண்டர் 2. 4 2s are 8, ரிமைண்டர் 2 ஆட் பண்ணிங்கன்னா 1056 கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ இது கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த ஆப்ஷனை யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு வேளை கரெக்டாக வரலன்னா நம்ம அடுத்த ஆப்ஷனை யோசிக்கலாம். இப்போ எந்த நம்பர் பாக்ஸில் போட்டிருக்கிறீங்களோ அது எங்கே போடணும்? சைட்லேயும் போடணும், மேலேயும் போடணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4ன்ற நம்பரை சைட்லேயும் போடணும், மேலேயும் போடணும். ஸோ அப்போ வந்த ஆன்சர் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா 1056. அதை அப்படியே ரிவர்ஸ்லேருந்து எடுத்து எழுதலாம், அல்லது சேம் நம்பர்ன்றதுனால நீங்கள் அப்படியே கூட ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒரே நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு வரும். 0ன்னு வர வரைக்கும் இந்த ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்போ எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர். சைடில் இருக்கிறது ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போது எப்படி இதை எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17956 is equal to 134. இங்கே ரூட் இருக்கணும், இந்த இடத்துல ரூட் இருக்கக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 134 into 134 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையும் போட்டிருக்கோம். இப்போ இது லாங் டிவிஷன் மெத்தட். இந்த மெத்தடு 10th ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போட்ட நம்பர் எத்தனை டிஜிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, அதாவது ஆட் நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸு. உங்களுடைய எக்ஸசைஸில் இந்த மாடலில் 6th வேறு எந்தெந்தெல்லாம் ஆட் நம்பரில் இருக்குதோ அந்த சம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் இதே மாடலில் வேறு ஒரு சம் நடத்தி காமிக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.